ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கோம் பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு வந்து லஞ்ச் கட்டியிருக்கோம். லஞ்ச் பாக்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். என்ன லஞ்ச் பார்த்தீங்கன்னா, ரச சாதம், மாம்பழம், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷு இது. அது வந்து கட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து பொரி உருண்டை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கு. அவங்களுக்கு வந்து ஈவினிங் 3:00 ஸ்கூல் முடிஞ்சிடும். அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிடையாது, வெறும் மார்னிங் ஸ்நாக்ஸ் ஒண்டி தான். அதனால் பொரி உருண்டை ஒண்டி கொடுத்தாச்சு. எப்போயுமே பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படி கொடுங்க, ரொம்பவே நல்லது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் தான் கட்டி கொடுக்குறீங்க லஞ்செலாம். அந்த மாதிரி வந்து கொடுக்காதீங்க. ஸ்டீல் வந்து ரொம்ப வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா காப்பர், இல்லைன்னா பித்தளை அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அலுமினியம் பிளாஸ்டிக் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணாதுங்க. அது வந்து ரொம்ப கெடுதல். நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுத்தா தான் அவங்க ஜென்ரேஷனுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நம்ம பிளாஸ்டிக் வந்து நம்ம அழிக்கணும்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது பார்த்திங்கன்னா, ஸ்டீலில் தான் அவங்க சாப்பிட்ணும். அப்படி இல்லைன்னா காப்பர் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். காப்பர் ரொம்ப நல்லது. அந்த காலத்துலலாம் காப்பரில் தான் தண்ணி குடிப்பாங்க, அதில் தான் சமையல் பண்ணுவாங்களாம். அந்தளவுக்கு வந்து காப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து காப்பரில் வந்து கட்டி கொடுங்க. டிஃபன் பாக்ஸுமே லஞ்ச் பாக்ஸுமே சரி, இல்லை தண்ணி பாட்டிலுமே சரி, காப்பர்